2026 தேர்தலில் வெற்றி உறுதி. வியூகம் வகுக்கும் ஜான் பாண்டியன். 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி அமைத்தல், தொகுதி பங்கீடு, மாநாடுகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான அரசியல் கூட்டணிகளுக்கு இடையே இந்த தேர்தலில் பெரும் போட்டி நிலவும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் தங்களது கூட்டணியை மேலும் பலப்படுத்த தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் தாவேகாவும் களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தனது அரசியல் பலத்தை ஜான் பாண்டியன் நிரூபித்திருக்கிறார். மேலும் தான் சார்ந்த சமூகத்தின் நலனுக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதாக பேட்டி ஒன்றில் அவர் குறிப்பிட்டிருந்தார். தன் சமுதாய நலன் மற்றும் சமுதாய நலனுக்கான பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அவர் அதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தென்காசி, வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 3 தொகுதிகளையும் பெற தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஜான் பாண்டியன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் இந்த 3 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தீவிர களப்பணிகளையும் அவர் ஆற்றி வருகிறார். வாசுதேவநல்லூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் இரண்டும் தனித்தொகுதிகள் என்பதால் பொது தொகுதியான தென்காசி தொகுதியில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தனது மனைவியை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக்க ஜான் பாண்டியன் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் முக்கிய அரசியல் முகமாக இருக்கும் ஜான் பாண்டியன் அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பரவலாக வசிக்கும் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வார் என்றே நம்பப்படுகிறது. இதுவரை தேவேந்திர குல வேளாளர் சமூக வாக்குகள் திமுக பக்கம் இருந்த நிலையில் தற்போது ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தாவேகா சில வாக்குகளை பிரிக்கும் என கூறப்பட்ட நிலையில் ஜான் பாண்டியனின் அரசியல் வியூகங்கள் அந்த கணிப்புகளை முறியடித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது.